ஆவே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் 10வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே அதிகாலையில் நம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த ஆராதனையில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒப்பற்ற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர், இந்த ஆராதனையிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர். இந்த ஆராதனையில் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வசனத்தினால் எங்களை பலப்படுத்துகிற தேவன், இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய ஆளுகைக்கு கீழே கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆளுகை செய்வீராக. பாடல் ஆசிர்வதியுங்க, ஜெபங்களை ஆசிர்வதியுங்க, சங்கீதம் காணிக்கை பகுதியை ஆசிர்வதியுங்க. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசிர்வது தாங்க. பரலோக மன்னாவினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த ஒரே வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் வர வேண்டி உங்களை கொண்டு வாங்க. உங்களுடைய இருதயத்தோடு ஆராதிக்க எங்களை எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய கிருபையும் இந்த நாளில் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோங்க. தாவே இந்த நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளும் தெய்வீக சமாதானத்துக்குள்ளும் எங்களை மூடி மறைச்சு கொள்ளுங்க. இந்த ஒரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறது. உடைய வார்த்தைகளினாலே நாங்கள் திடனடைய எங்களுக்கு கிருபை செய்கிற தெய்வம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் உடைய மகிமையினாலும் எங்களை மூடி மறைச்சு கொள்வீராக. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இப்பொழுது உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலவேளையிலே ஆண்டவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் கிருபையாய் இறங்குவாராக. இந்த பாடலை பாடுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் எனக்கு ஸ்தோத்திரம் துதி பாத்திரா
நம்பினோ உள்ளண்டாய ஹல்லேலூயா. இந்த கடைசி சரணத்தில் சொல்லுது, தீயோ நம்புகள் தாக்காதே, துதியுமை துதி. ஏனென்றால் தேவரீர் உந்தன் சிறகாலே என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய மறைவு இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற எல்லா தீங்கும் நம்ம அணுகுகிறதா இருக்கிறது, எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் இருக்கிறபடினாலே எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த நல்ல நாளில் கிரியை செய்வாராக. இயேசு நமது பலனானா, ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது ஆராதனா, ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது பலனானா, ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது ஆராதனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். திரு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நாமத்தை. Hallelujah, 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 hallelujah. முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு துதி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. Hallelujah, 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 hallelujah. கண்ணீரை துடைத்தாரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கத்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கத்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். துதி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. Hallelujah, 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 hallelujah. பாடுங்க மறுபடியும். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் என்னுடைய பலன், அவர்தான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் போது என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவ. பவுல் சொல்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு வேண்டி கிருபைகளை தருகிற ஆண்டவர். நாளில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் தொடர்ந்து என்னை ஆசீர்வதித்து என்னை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல், இது கடந்த நாட்களில் பாடியிருக்கிறோம். 1-2 வாரங்களில் தெரியாற்ற என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கடந்த பாடல் எந்த தேவனால் எந்த நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். பாடல் நமக்கு தெரிந்திருக்கும், அதனால என்னோடு சேர்ந்து பாடலாம். இல்லை 1-2 சரணங்களை கற்றுக்கொண்டு அதற்கு முன்பதாக என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேனே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவே. எந்த
உந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எந்தன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். துக்கையும் துணையும் என் பிள்ளைகளும், எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். துக்கையும் துணையும் என் பிள்ளைகளும், என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன்.
இருக்கிற இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு வேண்டிய எல்லா துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய். அல்லேலூயா. கடன் வாங்க விட மாட்டார். வாங்கின கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. என் வீட்டில் ஆகார குறைவில்லாமல் என்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. என் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு உண்டான எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் என்னுடைய ஆண்டவர், பெரிய ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் ஒருவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாய் இருக்கிறவர். ஒருவரே எனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒருவரே மகிமையானவைகளை செய்கிறவர். அவர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து உயர்த்த சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாட்களில் பிசாசானவன் பல ரீதியிலே நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் எதிராய் வரும் எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. இதில் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய் வீடும் எந்த எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய் வீடும் எந்த சரீரம் ஆசீர்வதிக்கணும். எங்களின் ஆரோக்கியம் தேவன் தானே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனால், எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். வாழ்க்கையும் துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். ஆமென். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன். நல்ல ஆவில
நிரம்பு ராபாதானா சந்தால ரகாதால 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 வரவா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வார்த்தைகள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தைகள் இந்த நாட்களே வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவர். அல்ல கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அபாதால சந்தால ரகாதால வரிவி கபால வரபாதால வரவா ஒரால ரகாதால 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 வரவா. ஆண்டவரே நீ நல்லவரேயா. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய மேலான கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த காலவேளையில் அவர் நம் நடுவில் கிரியை செய்கிறவர். அவர் புதிய பலனை தந்து, புதிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே உடைக்கப்பட்ட நேரங்களிலே துணையாய் நின்றீரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், நீ ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறவரே இந்த காலவேளையில ஆராதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாட்களில் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே அவரை உயர்த்துகிற எந்த பிள்ளைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மையே ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. சிந்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சிந்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். சொல்லுவோம் எல்லாருமாக. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப
ஆண்டவரே, யார் உண்டு இந்த உலகத்துல? எவ்வளவு நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் நடுவில் நீ கிரியை செய்கிறது. நீ ரொம்ப நல்லவர். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை நம்புகிறவர்கள்? உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். இந்த காலவெளியில அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு
தருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து என்னை அனுதினமும் நடத்துகிற தேவன் இந்த நாளில் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் எனக்கு தருகிறார், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தருகிறார். அவர் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவர்தான் என்னுடைய எல்ஷடாய், அவர்தான் என்னுடைய சர்வ வல்லமை நிறைந்தவர், அவர்தான் எல்லோகி, என்னை காண்கிற தேவர், எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளை பரலோகத்திலிருந்து செய்கிறவர் அவர் ஒருவர் தான். அவரை ஆராதிக்கும் போது நீங்க நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர்வழியாய் என்னை அல்லேலூயா, நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். ஆமென். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல காத்திட்டீர். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லை. சொல்லுவோம் எல்லாருமாக, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லை. பாதங்கள் சறுக்கின்ற வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. சொல்லுங்க, பாதங்கள் சறுக்கின்ற வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே, பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. சொல்லுவோம் எல்லாருமாக, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே. சொல்லுவோம் மறுபடியுமாக, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை புது கிருபைகள் என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, ஓ எஸ் லார்ட், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. எஸ் லார்ட், அல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோமாக, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை. ஒரே ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை.
இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக இருக்கும். ஆண்டவரை சொந்தமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரொம்ப 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 நல்லவர் ஐயா, நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்லின் சிஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Lord, hallelujah. 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 Yes, Lord, hallelujah. Yes, Lord, hallelujah. வழி நடத்திட்டோம். ஆமாம், நாம் நின்ற வண்ணமாகவே நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 11வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரதர் எட்வின் அவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்க, மறு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். Turn your Bible to Psalm 11. 11வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் மாறி மாறி வாசிப்போமாக. சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கடைசி வசனத்தை சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. இந்த சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளே ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கப்பட்டு எடுத்துவிடுவீங்க. ஷரன் சில்வியா ஒரு பாடலை பாடுவார்கள், அப்பொழுது காணிக்கைகளை செலுத்துவோம்.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான வேலையில் செலுத்தப்பட்ட எல்லா காணிக்கைகள் இந்த சமபாகங்களுக்காக ஸ்தோத்திரம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற வார்த்தையின் பிரகாரம் அம்மைக்கு குலுக்கி சரிந்து போகும்படியாக நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிறீர். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் நீர் மட்டும் எங்களில் மகிமைப்பட்ட தேவன் தொடர்ந்து எங்களில் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே ஆட்கள் கொஞ்சம் எழும்பி வருவதற்கு பிரயாசம். அடுத்தடுத்த சர்வீஸ்களில் வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாடும். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உயர்த்துவதும் நமக்கு கிடைத்த மாபெரும் ஸ்லாக்கியம். ஆகவே அந்த மேலான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தந்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறவனாயிருக்கிறேன். குளோபல் யூனிவர்சிட்டி படிக்கிற அருமையான மாணவர்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பரீட்சை நடைபெறும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு 40 நாட்கள் உபவாச ஜபத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜபத்தினால் மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் உண்டு. கடந்த நாட்களில் நாம் ஜெபித்ததினால தான் இந்த வரைக்கும் நாம் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் காப்பாற்றப்படுவதற்கு இந்த ஜபத்தை விடாதபடி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பையன்மார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை உங்களுக்கு ப்ரேயர் ஒன்றை நாங்கள் தொடங்குகிறோம், மறுபடியும் வாலிபர் ப்ரேயரை. ஆகவே வாலிப தம்பிமார்கள் இன்று மாலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் சபைக்கு வரும்படியாக கேட்கிறேன். நீங்கள் வந்து இந்த ப்ரேயரில் மறுபடியும் கலந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு திருமண அறிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராணிப்பேட்டை பெஞ்சு கிராமத்தை சேர்ந்த சிஸ்டர் வி சாந்தி அவருடைய குமாரனுக்கும் அவர்களுடைய குமாரன் வி சரண்ராஜ் என்கிற மணமகனுக்கும் திருமதி டி சாந்தி கண்ணன் அவர்களுடைய குமாரத்தி செல்வி கே அர்ச்சனா அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் உங்களிலே யாராவது அறிந்திருப்பீர்கள் என்றால் எழுத்தின் மூலமாக அதை அறிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் அதை அறிவிக்காவிட்டால் எந்த நாட்களிலும் அறிவிக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இதுவே சபையிலே வாசிக்க வேண்டிய முதலாவது அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சபையிலே கடந்த மாதத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. இந்த மாதத்திலும் ஒரு திருமணத்தை கர்த்தர் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இது நம்முடைய சபையில் வைத்து நடக்கிறது. அருமையான சாந்தி அம்மா அவர்களுடைய பொண்ணுக்கும் தம்பி அருமையான சரண் அவங்களுக்கும் இந்த திருமணம் நடைபெறும். 26ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெறுது. ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அடுத்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். இந்த ஜென்ரல் ஃபண்ட், மந்த்லி ஃபண்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலுத்தாதவர்கள் தயவுசெய்து அதை நீங்கள் செலுத்தும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கேலண்டர் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கிறோம். அதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த வருடத்துக்கான ஆயத்த வேலைகளை நாம் தொடங்க இருக்கிறோம். ஆகவே இப்பொழுதிருந்தே நாம் ஆயத்தமாகவும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து முடிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் எழுந்து நில்லுங்கள். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்கு யாராவது பிறந்த நாள் இல்லையா, திருமண நாள் யாரும் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர். நம்மோடு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தனைகளை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வாய்க்கும் என்பதற்கு உள்ள அர்த்தங்களோ அல்லது ஒப்பனையான சில 3 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாய்க்கும் என்பதற்கு ஒப்பனையாக முதலாவதாக அவர் சித்திக்க பண்ணுகிறார், 2வது அனுகூலம் பண்ணுகிறார், 3வது
அவர் கைகூடி வரப்படுகிறார். இதெல்லாம் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை திறந்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திறக்கிறீங்கன்றது இதெல்லாம் அடையாளம். கத்தருக்கு சோதர் வீட்டில் போய் அதெல்லாம் படிக்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் பாஸ்டர் அப்படின்றீங்க. அதனால தான் நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கிறத அந்த வாரம் முழுதும் நீங்கள் ஜோம் பண்ணாதான் அதனுடைய அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த வாரம் முழுதும் உங்களை ஃபாலோ பண்ணும், அது உங்களை பின்தொடரும், அதுக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சிங்கன்னா நீங்கள் வருவதிலேயோ அந்த வசனம் கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ வசனம் கேட்பதற்கு முக்கியமான காரணமே அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக தான். ஆகவே நீங்கள் அந்த வசனத்தை மனதில் போய் வீட்டில் உட்காந்து ஒரு முறை படியுங்க, ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. எதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றால் காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய பார்வையிலே காரியம் என்பது ஒரு பெருசாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே காரியம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது லேசாக இருக்கிறது. ரெண்டாவது அது அற்பமாக இருக்கிறது. மூன்றாவது அது புதியதாக இருக்கிறது, புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாய்க்க பண்ணுகிறார் என்கிற இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் யோசித்த போது பைபிளில் ஆண்டவர் சில மனிதர்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறதை வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கு காலவெளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். எப்படி வாய்க்க பண்ணினார்? வாய்க்க பண்ணதுக்கான காரணம் என்ன? அதை நான் எப்படி அபியாசப்படுத்திக் கொள்வது, செயல்படுத்துவது என்கிறது இன்றைக்கு காலவெளியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறவனாக இருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 23வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு அருமையான தேவ மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் பெயர் யோசேப்பு. யோசேப்பு தேவனுக்கு ஒப்பனையாக பேசப்படுகிற ஒரு அருமையான தேவ மனிதன். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதற்கு நாம் ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதை நாம் செய்து வைக்கலாம். எப்படி யோசேப்பு விற்கப்பட்டானோ அதே போல இயேசுவும் விற்கப்பட்டார். எப்படி யோசேப்புடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டதோ அதே போல இயேசுடைய வஸ்திரமும் கிழிக்கப்பட்டது. இப்படி அநேக காரியங்களை யோசேப்போடு யோசுவும் ஒப்பிட்டு நாம் பேசுகிறதை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் யோசேப்புக்கு குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. கர்த்தர் அவனோடு கூட அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். எதை செய்தாரோ வாய்க்க பண்ணினார். அதே அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதே மாதிரி தான் சொல்லுகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று எஜமான் கண்டு. கர்த்தருக்கு மகிமை. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ண அப்படின்றால் நம்முடைய ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிற தேவன், சித்திக்க பண்ணுகிற தேவன், கைகூடி வர பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த யோசேப்புக்கு செய்கிறது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு பிரதானமான காரியம் என்ன? யோசேப்பு எதை செய்தானோ அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். 23ஆவது வசனத்தில் எதை செய்தானோ அது எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணார். இந்த யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவதற்கு பிரதானமான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அந்த பிரதானமான காரியம் என்றால் அந்த 2 வசனத்திலேயும் ஆரம்பம் அப்படிதான் சொல்லுகிறது. 23ஆம் வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும். 3ஆம் வசனத்துடைய ஆரம்பம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் கர்த்தர் உங்கள் காரியங்களை, உங்களுடைய செயல்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் the most important thing, முக்கியமான ஒன்று, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த தேவ பிள்ளையோடு கூட இருக்கிறாரோ அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆகவே நான் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த மாதத்திலே நமக்கு வாய்க்க பண்ணுகிறதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த லாக்டவுன் பீரியடில் இத்தனை நாட்களாக வாய்க்காத அநேக காரியங்களை இந்த மாதத்திலே, ஏன் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுவதற்கு முக்கியமான காரணம், God is with us. God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, தேவன் அவனோடு கூட இருக்கிறபடியினாலே, தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்னென்னலாம் செய்வார். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அந்த வசனத்தினுடைய முடிவில் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள், தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் செய்கிற எந்த செயல்களையும் கர்த்தரே அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்து முடிக்கிறது அப்படியே விட்டு விடுகிறாரா? இல்லை. உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம், டியூட்டரானமி 31:6, 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கும்போது, நீங்கள் செய்கிற காரியங்களோடு கூட அவர் வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னோடு கூட வருகிறவராகவும் இருக்கிறார். God is with you and God comes with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருந்து அவர் வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாக்கு சொல்லுகிற தேவன், வாக்கு மாறாதவர். இருப்பேன் என்றால் நிச்சயமாகவே இருக்கிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஜட்ஜஸ் சாப்டர் 6:16, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, இருந்தேன் என்று சொல்லுகிறேன். இருப்பேன். இட் இஸ் மை கமாண்ட். இது என்னுடைய கட்டளையாகவே நான் சொல்லுகிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷன் முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிக்கத்தக்கதாக நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் சத்துருக்களை முறியடிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்களா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட வருவார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நிச்சயமாகவே விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சரி, யோசேப்புக்கு வருவோம். கர்த்தர் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு பிரதானமான காரியம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதற்கு என்ன காரணங்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுகிறார்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி செய்கிறவராய் இருக்கிறார்? ஒரு 3 காரியங்களை நான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி நமக்கு காண்பிக்கிறார், எப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி பிறருக்கு வெளிப்படுத்துகிறார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மோடு கூட அல்லது இப்படி கூட சொல்லலாம், நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறார் என்கிறதை கூட நீங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறவனாக இருக்கிறேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறது, அவன் செய்கிற காரிய கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு தேவன் செய்கிற முதல் காரியம் பிறரை காண வைக்கிறார். பிறரை காண வைக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிறரை காண வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது உண்மையாலுமே தேவன் செய்கிற பிரதானமான வேலை, மிக ஆச்சரியமான ஒரு வேலை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் தான் அதிசயமான காரியங்கள் நடக்கும், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும், மாறாத நல் விசுவாசமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். இப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கர்த்தர் நடத்துகிறது மாத்திரமல்ல, அதை பிறருக்கு காண்பிக்க வைக்கிறது நிமித்தமாக கர்த்தர் ஒன்றை சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத காரியங்கள், நீங்கள் அநேக நேரங்களில் சாட்சியாக அதை சொல்லியிருக்கிறீர்கள், சபைக்கு முன்னாக சொல்லியிருக்கிறீர்கள், உங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு நல்லாக சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி சொல்லும் போது உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறது, உண்மையாலுமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உண்மையாலுமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தரோடு இருக்கிறார். இதை கர்த்தர் பிறர் காணும்படியாக செய்ய வைக்கிறது தான் கர்த்தருடைய உகந்த வேலையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக அலையிலே சொல்லுங்க. சில வேதத்தில் சிலரை கர்த்தர் எப்படி காண வைக்கிறார் பாருங்கள். ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு அங்கங்கே குழிகளை தோண்டுகிறான், துறவுகளை தோண்டுகிறான், தண்ணீரை தோண்டுகிறான், தண்ணீர் வருவதற்காக துறவுகளை தோண்டுகிறான். எங்கெல்லாம் தண்ணீர் துறவுகளை தோண்டானோ அங்கெல்லாம் அவனுக்கு தண்ணீர் வந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துறவு தோண்டி, அதாவது குழி தோண்டி தண்ணீர் வந்த உடனே அதில் இருக்கிற ஜனங்க, இது எங்களுடையது, இது எங்களுடையது, இது எங்களுடையது, இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. 28வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு எங்களுடையதுன்னு சொன்னாலும் அந்த ஜனங்களுடைய மனசில் ஒன்று மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஓடிச்சு? 28வது வசனத்தில் அந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே, எப்படி சொல்றாங்க பாருங்க, நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் என்ன செய்தோம்? ஏன் தெரியுமா? நீ செய்யறது எல்லாமே அற்புதமாய் நடக்கிறது, நீ செய்கிறது எல்லாமே அதிசயமா இருக்கிறது. அல்லேலூயா. நீ செய்கிறது எல்லாமே வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. நீ எங்க போய் குழிய தோண்டினாலும் அங்கே தண்ணி வருது. இதில் நாங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டோம், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்ல முடியுமா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று? ஆண்டவர் ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு சொல்ல வைப்பார். கர்த்தர் அதை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை குறித்து 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவனை கொலை செய்வதற்கு தேடிக்கொண்டிருந்தான் சவுல். சுத்தி 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 தேடுகிறான். எப்பொழுதெல்லாம் கொலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தாவீது தப்பிச்சு கொள்ளுகிறான். உடனே சவுல் சொல்லுகிறான் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், கர்த்தர் தாவீது கூட இருக்கிறார் என்றும் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி கர்த்தர் இந்த நாட்களில் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. உங்கள் பகைஞர்கள் காணுவார்களாக. 86வது சங்கீதம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் பகைஞர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பார்களாக. அவர்கள் காண்பது நிமித்தமா. 86வது சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே, என் பகைஞர் கண்டு, என் கூட இருக்கிறதை என் பகைஞர் கண்டு, எனக்கு துணையாய் இருக்கிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற தெய்வமே, இந்த மாசத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண வைப்பாராக. உங்கள் சம்பவத்தில் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், அதை வெற்றியாக முடித்து வெளியே வரவது விஷயம். ஆக்சிடென்ட்டில் சந்தித்தோம், கர்த்தர் கூறான். அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது செத்தே போயிருக்கணும், அந்த நிலைமை தான். அதற்கு சொல்கிறோம், எட்வின் பிரதருடைய அந்த இன்சிடெண்ட்டை நான் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன். அந்த காரை பார்த்தோம்னா செத்தே போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்க வைப்பதற்காக. நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பிறர் காணும்படி. நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறர் காணும்படி கர்த்தர் செய்கிறார் என்றால் நாம் இருக்க வேண்டிய நிலைமை என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி கர்த்தர் செய்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம்
வசனத்தில் இந்த முதலாவது பாயிண்டிலேயே இதை நான் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பிறர் காணும்படி நாம் இருக்க வேண்டிய நிலைமை எப்படி என்றால், முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நம்முடைய நற்கிரியைகளை நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விளங்க செய்கிறோம். கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தரை காண்பிக்க வேண்டுமா? நற்கிரியைகளை செய்ய ஆரம்பியுங்கள். நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிங்கள், நல்லதை செய்ய ஆரம்பிங்கள், நன்மையானவைகளை செய்ய ஆரம்பிங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மேத்யூ சாப்டர் 9 verse 2, 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு, நற்கிரியைகளை கண்டு, இரண்டாவது விசுவாசத்தை கண்டு. கர்த்தரை காண்பிக்க வேண்டுமா அல்லது கர்த்தர் உங்களை பிறரிடத்தில் காண்பிக்க வேண்டுமா? உங்கள் விசுவாசத்தை கண்டு தான் இயேசுவை காணும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பிறர் காணும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம், உங்கள் தைரியத்தை கண்டு இயேசுவை காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அல்லேலூயா, they saw that, அதை காண்பது நிமித்தமாக ஒன்றை அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களோடு இயேசுவோடு கூட இருந்தார்கள். அந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்கள். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தரை அறிகிற ஒரு மேன்மையை ஆண்டவர் அறிய செய்ய வைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிய செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்வது நிமித்தமாக, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவது நிமித்தமாக, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக செயல்படுவது நிமித்தமாக நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண செய்வாராக, பிறர் காண செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 43வது வசனத்தில், அவன் பார்வை அடைவான் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே அவன் பார்வை அடைந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பேசின ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ஆண்டவரை காணும்படியான செயலை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். கண்டுவிட்டு அவனுக்கு சூப்பரா என்று சொல்லவில்லை, அதுக்கு மாறாக தேவனை அவர்கள் புகழ்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காண கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக அவரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு தேவன் செய்கிற முதல் வேலை பிறர் காண செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது, தேவன் அவளோடு கூட இருக்கிறார் என்பதற்கு கர்த்தர் செய்கிற இரண்டாவது வேலை என்ன? அது எல்லாமே யோசேப்பின் சம்பவத்திலிருந்து வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனம் சொல்கிறது, அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு இரண்டாவது காரியம், உன்னை கொண்டு உன்னையும் பிறரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு பிறர் காண வைக்கிறார். இரண்டாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை கொண்டு பிறரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாலுமே ஆண்டவர் நம்மை கொண்டு நம்மையும் பிறரையும் ஆசீர்வதிக்கிறாரா? பொங்க பாஸ்டர், என்னையவே ஆசீர்வாதத்தை காணோம், இன்னும் கர்த்தர் மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? உங்களையே இன்னும் ஆசீர்வாதமா இல்லைன்னா நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட இல்லைன்னு தான் சொல்லுவேன். உண்மையாலுமே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆசீர்வாதத்தின் தேவன். ஏன்னா ஆண்டவருடைய
ஆண்டவருடைய மேன்மையில் மேன்மையானது என்னென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது தான். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பாருங்க, அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தது, எவர்களை நீ ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார். அவரையும் ஆசீர்வதிக்கிறார், பிறரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவரார். இதுதான் கர்த்தர் கொடுத்த உன்னதமான ஒரு மேன்மை. அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு, அல்லது தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற இரண்டாவது பெரிய செய்தி, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பதுதான். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாரா? 1 நாளாகம புஸ்தகம் 11வது அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 9வது வசனம், 1 Chronicles chapter 11 verse 9. 1 நாளாகம 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்புறம் அந்த வசனம் எவ்வளவு அழைச்சது பாருங்க, சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்ப கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரோ அன்றைக்கு நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ரலையில சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு இருக்கிறதா? சேனைகளின் கர்த்தரை கூப்பிடுங்க. உங்க ஆசீர்வாதத்தில் ஒரு தளவு இருக்கிறதா? ஆசீர்வதிக்கிற கர்த்தரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இரும், என்னோடு கூட தங்கியிரும், என்னோடு கூட வாரும், என்னோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்யும். அப்படி வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். எலியேசர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், ஆபிரகாமுடைய வேலைக்காரன், பிரதான வேலைக்காரன் எலியேசர், கர்த்தருக்கு சொல்றோம். இந்த எலியேசர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கலன்னா 25 அந்த வசனத்தில் எலியேசர் சொல்லுகிறாரு, என்னிடத்திலே வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. ராத்தங்க 35வது வசனம், 35வது வசனத்தில் சொல்லுகிறார், எலியேசர் சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறாரா? கோடீஸ்வரராய் இருக்கிறார். அவர் சீமானா நம்ம பாஷையில் சொல்லலாம், அவர் கோடீஸ்வரராய் இருக்கிறார், அவர் சீமானா இருப்பார். இதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தபடியினால். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால் நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம், அல்லேலூயா, எசேக்கியாவை குறித்து ரொம்ப அழகா சொல்லுகிறது. 2 நாளாகம புஸ்தகம் செகண்ட் Chronicles 32ஆம் அதிகாரம் 29வது வசனம், 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளம் ஆடுபாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியே. அல்லேலூயா. யாரை தெரியுமா? எசேக்கியாவை குறித்து சொல்லுங்க. 27வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. அந்த 27வது வசனத்திலிருந்து, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தனங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆளும் வைக்கும்படி பொக்கிஷ சாலையே இருந்தது. ஒருவனை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினச்சிட்டாருன்னா அது ஆண்டவர் லிமிட்டே வைப்பதில்லை, அது எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக. ஆனால் அதுக்கு ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடன்காரராக உட்காந்துருப்பீங்கன்னா, கடனாளியாக உட்காந்துருப்பீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீர் என்னோடு கூட இருன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இருந்தால் அவங்க கடனை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 112 3வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும். யாருடைய வீட்டில்? 1வது வசனத்தில் சொல்லுகிறது, 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமாயிருவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறதில்ல, ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு பிறரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு பிறரை ஆசீர்வதிக்கிறாரா? ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கிறான், மாமனாருடைய வீட்டில் இருக்கிறார். மாமனார் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ உன் நிமித்தம் கர்த்தர் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு. அதுதாங்க கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு அடையாளம்.
நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? அல்லையில் நம்மையும் ஆசீர்வதிப்பார், பிறரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், நாம் வாழ்கிற இந்த சபையும் ஆசீர்வதிப்பார், நாம் வாழ்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நாம் இருக்கிற தெருவையும் ஆசீர்வதிப்பார். உங்களை தேடி ஜனங்கள் வரும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு முதலாவது பிறர் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை பிறரை காண செய்கிறார். இரண்டாவது அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு மூன்றாவது கர்த்தர் செய்கிற செயல் என்ன? அதே ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவன் என்ன சித்தி உள்ளவனாக இருந்தானா? அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்லணுன்னா காரியக்காரனாக இருந்தான். இவன் ரொம்ப காரியக்காரன்பா, இவன் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான். ஆனால் இந்த காரிய சித்தின்றதை நான் ஆங்கிலத்தில் போய் பார்த்தபோது அதுக்கு இப்படி ஒரு வார்த்தை ஒரு பைபிளில் சொல்லுகிறது, ஹி வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஹி வாஸ் அ அப்படின்னா என்ன தெரியுமா? எப்பொழுதுமே வெற்றி உள்ளவனாக இருந்தானாம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எதை செய்தாலும் வெற்றி அடைகிறீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாய் முடிகிறது, சக்ஸஸ் ஆகி முடிகிறது என்றால் அதில் அந்த சக்ஸஸ் அந்த பாஷையை அப்படியே கொஞ்சம் மொழிபெயர்த்த போது 5 காரியங்களை எனக்கு அதில் பார்த்துச்சு. அதில் என்னென்னா, அது சாதனை செய்கிறவனாக இருந்தான், கையகப்படுத்துதல். அந்த ஒரு காரிய சித்தின்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. என்னென்னா, சாதனை உள்ளவன், கையகப்படுத்துதல், அடைதல், நிறைவேறுதல், வெற்றி அடைதல். ஒரே வார்த்தை தான், ஆனால் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் செய்வாராக. நம்மை சாதனை உள்ளவராக கர்த்தர் மாற்றுவாராக. நம்மளை கையகப்படுத்துகிற அல்லது அதாவது கையகப்படுத்துகிறதுன்னு சொல்லணும்னா அதை சுதந்திரிக்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அதை அடைகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அதை முற்றிலும் நிறைவேற்றுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாவற்றுக்கும் மேலே வெற்றியின் மேலே வெற்றி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்தால் வெற்றி அடைகிறோமா? சாதனை அடைகிறோமா? சக்ஸஸ் ஆகிறதா? எடுக்கிற காரியங்கள் யாக்கோபுக்கு நெகட்டிவ்லையும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பாசிட்டிவ்லையும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு இந்த 2வது பொண்ணையும் கட்டித்தான் அவனும் நின்னான், சக்ஸஸாக கட்டிட்டான். ஆனால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அதெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்தவன் தூதன் அவன்கிட்ட நைட்டு வந்தவொடனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விடமாட்டேன்னு சொன்னான். அதுலேயும் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் அவன் சக்ஸஸ் அடைஞ்சான். அதே நேரத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வரும்போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் என்று சொன்ன உடனே நிச்சயமாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவராக. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் இந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? போங்க பாஸ்டர், எல்லாமே தோல்வியாக நடக்குது, எதை எடுத்தாலும் ஃபெயிலியராக இருக்குது, எதை எடுத்தாலும் தோற்று போகுது. பாட்டு மட்டும்தான் பாடுறேன், தோல்வி எனக்கு இல்லையா, ஆனால் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாக தான் இருக்கு. இயேசு உங்களோடு இருந்தால் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம், இப்படியெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடினோன்னு வீட்டுக்கு போனோன்னே எல்லாமே அவுட்டு. ஏன் என்னைக்கு யோசிச்சுருக்கிறீங்க? ஏன் எனக்கு ஃபெயிலியர், ஏன் எனக்கு வெற்றி இல்லை, ஏன் நான் அடைய முடியல, ஏன் நான் பெற முடியல? பிகாஸ் காட் இஸ் நாட் வித் மீ. தேவன் என்னோடு கூட இல்லாததுனால தான். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது வருகிறான் யுத்தத்துக்கு வந்தோன்னா அண்ணனுக்கெல்லாம் சொல்ல, டேய் உன் வேலை என்ன? உன் வேலை ஆடு மேய்க்கிற வேலை, இங்கே எதுக்கு வந்த நீ? பாருங்க, தாவீது எதை நினைத்தானோ அதை வெற்றி அடைய கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அந்த கோலியாத்து பேசுறதை கேட்டுட்டு தைரியமாய் சொல்லி, நீ நிந்திக்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன், நீ என்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் வருகிற உன் தலையை விட்டு ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த தேசத்துக்கு நான் காண்பிப்பேன் என்று அவன் சொன்னான். கர்த்தர் செய்ய வைத்தார், அவன் வெற்றி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றி அடைய செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய். கையில் உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த யோசேப்பை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவன் காரிய சித்தி உள்ளவன் அவனை மாற்றினாரா? எல்லாவற்றிலும் எங்கெல்லாமே அவன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாலோ அங்கெல்லாமே அதை நெகட்டிவாக எடுக்காதபடி அதை பாசிட்டிவாக எடுத்ததுனால தான் அவனுக்கு வெற்றியர் மேலே வெற்றி அடைஞ்சது. குழியில் போட்டாங்க, அழுதான் உண்மையாலுமே, ஆனால் தப்பிச்சுக்குவேன்னு நினச்சான். ஆனால் அவனை விற்றுட்டாங்க. போத்திபாருடைய வீட்டுக்கு போனான், அங்கே அவனுக்கு எல்லாமே இருக்குது. 39 போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சார், அவனோடு இருந்தார். அதனால தான் எஜமான் எதையும் அவனுக்கு கேட்டுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே அங்கே அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, அவன் ரொம்ப அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அங்கேயும் ஒரு பொம்பளை அவள் செய்ய வேண்டிய வேலையை அவள் பண்ணாலாம். ஆனால் அங்கேயும் கர்த்தர் அவளை தப்பிச்சு வச்சுட்டு அடுத்து தான் அதில் அவன் உண்மையாக இருந்ததுக்குடைய ரிசல்ட் எங்கே போச்சுன்னா ஜெயிலுக்கு போச்சு. அவன் ரிசல்ட் எங்கே போச்சு? ஜெயிலில் போச்சு. இப்போ கவனிச்சு பாருங்க, குழியில் இருக்கும்போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? போத்திபார் அவளை தப்பாக பேசி இவனை கொண்டு போய் ஜெயிலில் இருக்கும்போது அவளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு கனவு காண்கிறார், ஒரு சொப்பனத்தை 2 பேர் உட்காந்துறாங்க. அவங்க சொப்பனத்தை காணு, சார் இது வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் செய்யலை, என்னை இன்னும் டவுன் பண்ணிட்டு தான் போயிட்டார். குழியில் போட்டார் ஆண்டவர், போத்திபாருடைய வீட்டில் விற்றுட்டாரு. அந்த பொம்பளை என்ன தப்பாக நடந்துச்சு, அந்த பொம்பளை என்னன்னா தப்பாக பொய்ய பேசி என்னை கொண்டு வந்து எங்கே போட்டுருச்சு? ஜெயிலில் போட்டுருச்சு. அடுத்து எனக்கு ஃபெயிலியராகவே தான் நடக்குது. இப்போ 2 கனவு இவனுங்க வேற கண்டிருக்கிறானுங்க, இது என்கிட்ட வந்து சொல்கிறானுங்க, இதுக்கு நான் ஏன் அப்போ பதில் சொல்லணும்னு அவன் என்னைக்காவது நினச்சிருந்தானா அவனுடைய உயர்வு வந்திருக்காது. தோல்விகளிலும் வெற்றியை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டதுனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இல்லை சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வரத்தான் செய்யும், ஆனால் தோல்வியை பெருசாக பார்க்காதபடி தோல்விகளுக்கு நடுவில் வெற்றியை தருகிற இயேசுவை நீங்கள் பார்த்து பாருங்க. சாதகமான சூழ்நிலை சக்சஸாய் முடித்து பாருங்க. உங்கள் தோல்வியை சக்சஸாக வெற்றி அடைஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் தோல்விக்கு பதிலாக கர்த்தர் டபுள் ப்ரமோஷனை கொடுக்க என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியை எடுக்கும் போது எனக்கே ஒரு குறிப்பான வார்த்தைகள் இதெல்லாம் வாசி இன்னும் நிறைய எழுத கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாலுமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம நேரத்தை 1.5 மணி நேரத்தில் முடிக்கணுன்றக்காக நிறைய சுருக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய மெசேஜ் வச்சுக்கிறேன். டைம் முடிஞ்சாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்தது நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் 3 விதங்களிலே காண்பிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, பிறரை காணும்படி செய்கிறார். 2வது, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். 3வது, அவன் வெற்றி அடைய செய்கிறார், காரிய சித்தியுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யணும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 5 நான் பேசணும், நிபந்தனை தான் இன்றைக்கி நான் ஜாஸ்தியாக பேசணும்னு நான் நினச்சேன். ஆனால் நேரம் முடிஞ்சதுனால நான் இன்றைக்கி இதை சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் இந்த 5 காரியத்தை எடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால், இது 3ஐயும் ஆண்டவர் செஞ்சார்ல, இது 3ஐயும் செய்வதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய 5 காரியங்கள் என்னென்ன? 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, ரொம்ப நல்லா பாருங்க, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானுக்கும் காரணாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா இந்த 5 உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போ சந்தோஷமாக இருக்கணும்? லாட்ரி அடிக்கும் போது, பணம் இங்கிருந்தோ வரும்போது, திடீர்னு நம்ம சம்பளத்தில் ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு. திடீர்னு இத்தனை நாளாக 15,000 வாங்கிட்டு இருந்தால் திடீர்னு அக்கௌண்ட்டை போய் பார்த்தா 22,000 வந்துருச்சு. எப்படா வந்துச்சு தெரியலையே, ஒரே சந்தோஷம். வா இன்னைக்கு சாயந்தரம் பிரியாணி தான் எல்லாருக்குமே. பணம் வரும்போது அல்ல, ஏதோ கிடைக்கும் போது அல்ல. ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 7 verse 4, 7ஆம் அதிகாரம், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா மேன்மை பாராட்டுறேன்?
ஆறுதல் நிறைந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா ஆறுதலாக நிறைந்திருக்கிறேன்? எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் நீங்கள் எப்படி இருந்தீங்களா? எதில் சந்தோஷமாக இருந்தீங்க? நமக்கு உபத்திரம் வந்துட்டா ஊரே கூட்டிகிட்டு நம்ம இந்த சாவில் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆயிடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்தில் எப்படி இருங்களா? சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா, சந்தோஷமாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராம். அல்லேலூயா. வசனம் இல்லாத சிலதை சொல்லிட்டு போகிறேன். ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருங்க. ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்க சொல்லிவிட்டு கடைசியா பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது என்ன? உபத்திரம் வந்தாலும் சந்தோஷம், பணம் வந்தாலும் சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் சந்தோஷம், மேன்மை அடைந்தாலும் சந்தோஷம். இப்படி நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். செகண்ட் கண்டிஷன், நற்சீர் பொருந்துங்கள். பி எ குட் பர்சன். நல்லதை செய்யுங்க, நன்மையானவைகளை செய்யுங்க, பிறருக்கு உதவி செய்கிற ஒரு மேன்மையான மனப்பான்மை கர்த்தர். நற்சீர் உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள். அப்படி நல்லதை செய்வீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மூன்றாவது கண்டிஷன், ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லும்போது துயரப்படுகிற நேரத்தில் நீங்கள் ஆறுதல். மத்தேயு 5:4 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், துயரத்தில் ஆறுதல் அடையுங்கள் என்று. ரோமர் 15:4 வேத வசனத்தினாலே நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:4 தேவனாலே ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்கிறது. ஆறுதல் அடைகிறவர்கள் அளப்பாதீர்கள், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து ஆறுதல் உடையவர்களாக மாறுவீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். 4வது கண்டிஷன், ஏக சிந்தையாக இருங்கள், ஒரே மனமுடையவர்களாக இருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஏக சிந்தை. பைபிளில் ஏகப்பட்ட சிந்தை இருக்கிறது. நமக்கு ஏகப்பட்ட சிந்தை வரக்கூடாது. என்ன சிந்தை வரணும்? பைபிளில் பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தை, வீணான சிந்தை, வேறு சிந்தை, கேடான சிந்தை, மாம்ச சிந்தை, மேட்டிமையான சிந்தை, இப்படி வரிசையாக இருக்குது. எல்லாத்துக்குமே நான் வசனம் எழுதி வச்சுருக்கிறேன். வசனம் நேரம் இல்லாததுனால சொல்லிட்டு போகிறேன். ஏகப்பட்ட சிந்தைகளுக்கு நடுவில் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார், ஒரே சிந்தனையாக, ஏக சிந்தனையாக, ஒரு மனம் உள்ள ஒரு சிந்தையாக கர்த்தருக்குள்ளே இருப்பீர்களா? ரோமர் 8:27 ஏக சிந்தை வேண்டுமானால் தேவனுடைய ஆவியானவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது தேவன் அது ஏக சிந்தையை தருகிறவராயிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏக சிந்தையை தருகிறார் என்று ரோமர் 12:16 வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 15:6 ரோமர் 15:6 கர்த்தரே இந்த ஒரு மன ஆவியை, இந்த சிந்தையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது கண்டிஷன், சமாதானமாயிருங்கள். யாவரோடும் என்ன செய்யுங்க? சமாதானம். ஹல்லேலூயா. யாவரோடு என்று சொன்னால் உன் குடும்பத்திலே மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு அருகாமையில் மாத்திரமல்ல, உங்கள் ஊரிலே மாத்திரமல்ல, இந்த தேசத்திலையும் உங்கள் சபைகளிலும் ஊழியத்திலும் யாவரோடும் சமாதானமாயிருங்க. ஏன் தெரியுமா? சமாதானமாக இருக்கும்படி தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:13 உங்களுக்கு சமாதானமா, உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்கிறார். இந்த காலவெளியில் இந்த 5 கண்டிஷனை நீங்கள் கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நிறைய இருக்கிறது, நான் இது மாத்திரம் எடுத்து இருக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவனோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆகவே அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காணும்படி அவனுக்குள்ளே செயல்படுத்தினவராயிருந்தார். இரண்டாவது அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவனோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அவனுக்குள்ளே பலமானவைகளை செய்கிறவராயிருந்தார். இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. நாம் பாடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் தினமே. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்வேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் அதிசயமாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை இந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் உங்களை புதிய காரியங்களை செய்வாராக. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீ தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே அவனுக்கு நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. பிறர் காணும்படியாக நீர் அவனுக்குள்ளே கிரியை செய்தீர். அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர். அவன் சக்சஸ்ஃபுல், காரிய சக்தி உள்ளவனாக, வெற்றி உள்ளவனாக மாற கர்த்தர் உதவி செய்தது போல எங்களோடு கூட இருந்து நீர் அதே காரியங்களை செய்யுங்க. நாங்கள் செய்ய வேண்டிய கட்டளைகளையும் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய கிருபையும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்கலை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவருடன் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. துதி கனமாகி மயோ மக்கள் ஓ எல்லாம், ஓ எல்லாமுமே. துதி கனமாயோ மக்கள் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.